ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆடிப்பெருக்குல இருந்து நான் மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை 21 நாள் 48 நாள் அப்படின்னு கணக்கெலாம் இல்லை. இனி வாழ்நாள் முழுவதுமே தொடரலான்னு இருக்கேன். நடுவில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வந்ததுன்னா கொஞ்சமாக கேப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பேன். சரி, இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் இல்லாம நம்ம பசங்களுடைய ஃபியூச்சரை பத்தியும் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவலாம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய மெசேஜா இருக்கட்டும், அட்வைஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும். ஏன்னா என்னுடைய பொண்ணுக்கு இது ரொம்பவே யூஸா இருக்கும்னு நான் நம்புறேன். நாங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கொஞ்சம் மீட் பண்ணிக்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து எங்களை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் நடுவில் இந்த ஏஐ பற்றி பேசணும். அதில் ஒருத்தவங்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருந்தது. இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ உங்க கூட சொல்ல போகிறேன். பொதுவாக வந்து நான் 100 மார்க் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் வந்து இப்போ வாழ்க்கைக்கு வெற்றிக்கான உத்தரவாதமே கிடையாது. இனி வரும் உலகம் மிகவும் கொடூரமான போட்டி உலகம் முழுவதுமே ஏஐ, ரோபோட்டிக், ஆட்டோமேஷன், டிரைவரே இல்லாம இந்த வண்டிலாம் ஓட்டுறது, ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாரி மனிதர்களுடைய வேலைகளை மெதுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த ஏஐ. ஒரு காலத்துல வேலைக்கு ஆட்கள் வேணும் என்றார்கள். இப்போலாம் ஒரே ஆளால 5 பேருடைய வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. நாளைக்கு பார்த்தோம்னா இந்த வேலையை மனிதனே இல்லாம மெஷினை வச்சு செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போறாங்க. இனி வரும் காலத்துல மிகவும் முக்கியமான 5 விஷயங்கள் நான் என்ன சொல்றேன்னா, கல்வி, உடல் ஆரோக்கியம், திறமை, மன உறுதி, பொருளாதாரம். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பலவீனமா இருந்தாலும் வாழ்க்கை தடுமாறும். இன்று உலகம் எதிர்கொள்ள போகும் மிகப்பெரிய பிரச்சனைகள்ல வெப்பநிலை உயர்வு, குளோபல் வார்மிங், தண்ணீர் பற்றாக்குறை, விவசாய வீழ்ச்சி, உணவு தட்டுப்பாடு, வேலை இழப்பு, பொருளாதார சரிவு, போர் பதற்றம், பெட்ரோல் மற்றும் எரிசக்தி நெருக்கடி. இதெல்லாம் வந்து புத்தகத்துல படிக்கும் செய்தி இல்லை. அதாவது நம்மளுடைய தலைமுறை நேர்ல சந்திக்க போகும் உண்மைகள். இனி சாதாரண டிகிரி மட்டும் போதாது. பிஇ, பிஎஸ்சி, பிகாம், எம்பிஏ என்று ஆயிரக்கணக்கில் பட்டதாரிகள் வெளியில வருகிறாங்க. ஆனா வேலைன்னு பார்த்தோன்னா டெலிவரி பாய், டெம்பரரி கான்ட்ராக்ட், கால் சென்டர், ஆப் பேஸ்டு ஒர்க்கு, இவற்றில் தான் நம்ம வந்து பலர் முடிக்கிறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பல இடங்கள்ல மாவு அரைக்கிற இயந்திரம் போல மாணவர்களை சேர்த்து டிகிரியை கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா இண்டஸ்ட்ரியில கேட்பது ஸ்கில் இருக்கா அப்படின்றது தான். மாணவர்கள்லாம் +2 என்பது ஸ்கூல் லைஃப் கண்டினியூஷன் அல்ல, அது வாழ்க்கையோட முதல் போர்க்களம். 10th வரைக்கும் நம்மளை எப்படியாவது டீச்சர்ஸ்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க. +2 முதல் நீங்களே உங்களை இழுத்துட்டு செல்லணும். இனி நீங்க போட்டி போட வேண்டியது உங்க தெரு நண்பர்களோட அல்ல, முழு உலகத்தோடும். அதிலும் முக்கியமா நம்ம பார்க்க போறது படிப்புல வேலை, கம்யூனிகேஷன் ஸ்கில், டிசிப்ளின், பிளானிங், காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த மாதிரி பல இடங்கள்ல தான். இனி யார் திறமையானவர்கள், யார் ஹார்ட் ஒர்க் செய்யறாங்க, யார் கன்சிஸ்டண்டா இருக்காங்க, அவர்கள் தான் மேல வருவாங்க. நீட் எழுத போறீங்களா அப்படின்னா 2 வருஷம் உயிரை வைத்து உழைக்க தயாரா இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. கோச்சிங் ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா, குடும்ப பொருளாதார சப்போர்ட் பண்ண முடியுமா, அப்படிலாம் நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் யோசிச்சு தான் அதுக்கப்புறமா நீங்க நீட் எக்ஸாம் பத்தியே நீங்க முடிவு பண்ணணும். நீங்க இதெல்லாம் யோசிக்காம சீட் கிடைக்கல, ஃபீஸ் கட்ட முடியல, மேனேஜ்மெண்ட் கோட்டா முடியல அப்படின்லாம் நீங்க சொல்லி அழறது வேஸ்ட். அப்படி இல்லை நீங்க மேக்ஸ் குரூப் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா ஏஐ டூல், இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன், டெக்னாலஜி அடாப்டேஷன், இவங்கெல்லாம் நீங்க உடனே கத்துக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா டிகிரி மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ஐடிஐ, ஸ்கில் எஜுகேஷன்லாம் குறைவான கல்வி இல்லைங்க. நாளைக்கு உலகம் தேட போற மக்களே இவங்க தான். எலக்ட்ரீஷியன், சிஎன்சி ஆப்ரேட்டர், ரோபோட்டிக் டெக்னீஷியன், சோலார் டெக்னீஷியன், ஏசி மெக்கானிக், ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட், ஏஐ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், இது மாதிரியானவர்களை தான் நாளைக்கு உலகமே தேட போகுது. ஸோ இதெல்லாம் வந்து குறைவான கல்வின்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம்.
நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், இது அட்வைஸா எப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, மொபைல் அடிக்ஷனை கட்டுப்படுத்துங்க. ரீல்ஸ் வாழ்க்கையை விட்டுருங்க. ரீல்ஸ்லேயே வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. நைட்டு ஃபுல்லாக ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிற பழக்கத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பாருங்க. நல்ல இங்கிலீஷை கற்றுக்கோங்க, கம்ப்யூட்டர் ஸ்கில் கற்றுக்கோங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் கற்றுக்கோங்க, ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. இனி வரும் காலம் சாஃப்டான லைஃப் இல்லைங்க, சர்வைவல் லைஃபாக தான் ஆகும். ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லட்டுமா? உழைக்காதவனே உலகம் மறக்கும், உழைத்தவனே உலகம் பயன்படுத்தும். நாளைய உலகம் டிகிரியை கேட்காதுங்க, டெலிவரி செய்ய முடியுமா இல்லை டெவலப்மெண்ட் செய்ய முடியுமான்னு தான் கேட்கும். ஏஐ வருவது ஆபத்து இல்லை, ஏஐ பயன்படுத்த தெரியாம இருக்கிறது தான் ஆபத்து. ஸோ நம்ம படிக்கும் போதே நம்ம பசங்களை நல்லா படிக்க வைங்க, நல்ல சிந்தனையோட படிக்க வைங்க. மார்க் மட்டும் வாழ்க்கையை உயர்த்தாது, மார்க்கெட்டில் நிற்கும் திறமை தான் உயர்த்தும். போட்டியை உங்கள் கிளாஸ் ரூமில் இல்லை, சைனா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற மாணவர்களோடு தான் இனி உங்கள் போட்டி இருக்க போகுது. சோம்பேறி தினமாக இருப்பவர்களுக்குலாம் இனிமேல் சம்பளம்லாம் கிடையாது, திறமைசாலிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போலாம் பெண்கள் ரொம்ப வேகமாக முன்னேறுகிறார்கள்னு எனக்கு தோணுது. சிலர் இன்னுமே மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தண்ணீர், உணவு, வேலை இவை மூன்றுமே வருகாலத்துல தங்கத்தை விட விலை உயர்ந்ததா ஆக போகுது. வாழ்க்கை உன்னை காப்பாற்றாது, நீங்க தயாரானால் மட்டுமே நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கலாம். கஷ்டப்பட்டு படிப்பது 2 வருஷம் தான், கஷ்டப்பட்டு வாழ்வது 40 வருஷம். உங்க ஆப் யூசேஜை தான் உங்க ஃபியூச்சரை தீர்மானிக்க போகுது. சிந்தித்து செயல்படுங்க. உங்க லைஃப் சக்சஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிரார்த்தனைகளும் இருக்கும். இந்த விஷயங்களை தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது வேற விதமாக நாங்கள் பேசணும். இதை நான் உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரியுது, இல்லை இது இப்படி இல்லை சிஸ்டர், இது வேற மாதிரி, இந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய பொண்ணுடைய ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு நல்ல விதமாக சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் போலதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி, எப்படி இருக்கணும், எப்படி விளக்கேற்றணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத என்னுடைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்குள்ள மாற்றம் வரும், நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும், நம்மளுக்கு தெளிவான சிந்தனைகள்லாம் கிடைக்கும். முடிஞ்சால் உங்களுடைய பசங்களையும், நான் சொல்கிறது ரொம்ப சின்ன பசங்களாக இல்லை, கொஞ்சம் பெரிய பசங்களா 10th 12th படிக்கிற பசங்களா இருந்தால் அவங்களையும் நீங்கள் 3:30 மணிக்கெலாம் வேண்டாம், பாவம் பசங்க, ஒரு 4-4:30 மணிக்கா நீங்கள் எழுப்பி அவங்களையும் பூஜைலாம் பண்ண வேண்டாம், படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பசங்க காலையில் எழுந்திருக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் நல்லது, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.